இறப்பு என்பது வாழ்வின் கொடுமையான நிகழ்வுகளுள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாம் அன்பு செய்கின்ற ஒருவரின் தற்காலிக பிரிவே மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் நாம் அன்பு செய்பவர்களின் நிரந்தர பிரிவென்பது நம்மால் தாங்க முடியாத ஒன்றாகவே பெரும்பாலும் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை மனிதர்களின் இறப்பு என்பது மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதனையும், நமது அன்புக்குரியவர்களின் மரணத்துக்காக அழுது ஆற்றாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதும், அவர்கள் வாழ்ந்து காட்டிய மதிப்பீடுகளை வாழ முற்படுவதும் தான். இறப்பு என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல, மாறாக இறப்பு என்பது எங்களுக்கு ஒரு புது வாழ்வை பெற்றுத்தருகின்றது. கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகின்றது அன்றி அது எடுக்கப்படுவதில்லை. இயேசுநாதர் இவ்வுலகில் வாழ்ந்தார், இறந்தார், அதுபோல அவர் உயிர்த்தார். எனவே நாங்களும் இறந்து ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை இயேசுவின் உயிர்ப்பின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே வடகொழும்பு மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய இறந்து போன பெற்றோர், உற்றார், உறவினர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து இன்றைய நாளிலே நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க இங்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அவர்களுக்கு செய்கின்ற சிறந்த உதவியாக இருக்கும். இதைத்தான் அனைத்து ஆன்மாக்கள் திருவிழா நமக்கு உணர்த்துகிறது. இறப்பு நமக்கு மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்க வேண்டும். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1:23 கூறுகிறார், உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்கிற ஆவல் என்னை வாட்டுகிறது. நிலையான உலகத்துக்கான ஓர் பயணம். மரணம் என்பது துன்பத்திலிருந்து மகிழ்ச்சியான வாழ்வுக்கான அடித்தளம். கடவுள் மனிதர்களை இரவாமை கொன்று படைத்தார். அழியாமையை பெற வேண்டுமென்றால் இந்த உடல் அழிந்துதான் ஆக வேண்டும். அழிவின் அழியாமையை பெறுகிறோம். இது உண்மை என்றால் மண்ணோடு மண்ணாக நாம் மட்கிப் போக மாட்டோம். நிச்சயம் உயிர்த்தெழுவோம் என்கிறது சாலமோனின் வாசகம். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. ஆக இறப்பு என்பது முடிவல்ல, அது நிலையான வாழ்விற்கான ஓர் தயாரிப்பு. எனவேதான் இறப்பை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள அனைத்து ஆன்மாக்கள் திருவிழா நமக்கு அழைப்பு விடுகிறது.